பாளைய பெருங்களத்தூரில் மின்பொருள் பழுது பார்க்கும் கடை உரிமையாளருக்கு நூதன சிக்கல் பொருட்களை விற்க சொல்லி பெண் வற்புறுத்தல். போலீஸ் விசாரணையில் பரபரப்பு. செங்கல்பட்டு மாவட்டம் தாம்பரத்தை அடுத்த பாளைய பெருங்களத்தூர் பார்வதி நகர் பேருந்து நிறுத்தம் அருகே மின்பொருட்கள் பழுது பார்க்கும் கடை நடத்தி வருபவர் பிரபு. இவரது கடைக்கு சில தினங்களுக்கு முன்பு சுமார் 55 வயது மதிக்கத்தக்க பெண் ஒருவர் மிக்சி ஒன்றை கொண்டு வந்து அதனை விற்று தருமாறு கேட்டதாக கூறப்படுகிறது. ஆனால் தாங்கள் பொருட்களை விற்பனை செய்வதில்லை, சர்வீஸ் மட்டுமே செய்து வருவதாக பிரபு தெரிவித்துள்ளார். இருப்பினும் அந்த பெண் காண்ணீர் மல்க சாப்பிடுவதற்கு கூட பணம் இல்லை என கூறி முன்பணமாக 500 ரூபாய் கொடுக்குமாறும் மிக்சியை விற்று தருமாறும் கேட்டதாக கூறப்படுகிறது. இதனையடுத்து பிரபு அந்த பொருளை பாதுகாப்பாக வைத்துக் கொண்டதாக தெரிவிக்கிறார். 4 நாட்களுக்கு பிறகு மீண்டும் அந்த பெண் கடைக்கு வந்து அயன் பாக்ஸ், வாட்ச், புதிய மொபைல் போன், கத்தரிக்கோல் உள்ளிட்ட பல்வேறு பொருட்களை கொடுத்து அவற்றை விற்று தருமாறு கேட்டதாக கூறப்படுகிறது. மீண்டும் பிரபு இதுபோன்ற பொருட்களை தாங்கள் விற்பனை செய்வதில்லை என்றும் கைலான் கடையில் கொடுத்தால் பணம் கிடைக்கும் என்றும் கூறியுள்ளார். ஆனால் அந்த பெண் தொடர்ந்து கெஞ்சியதால் 200 ரூபாய் கொடுத்துவிட்டு பொருட்களை பாதுகாப்பாக வைத்துக் கொண்டதாக கூறப்படுகிறது. அதன் பிறகு மறுநாள் மீண்டும் கடைக்கு வந்த அந்த பெண் லேப்டாப் உள்ளிட்ட மேலும் சில பொருட்களை கொடுத்ததாக கூறப்படுகிறது. கடையின் உரிமையாளர் இல்லாத நேரத்தில் பணியாளரிடம் இந்த பொருட்களை விற்று தருமாறு கூறியதாகவும் உரிமையாளரிடம் தான் ஏற்கனவே பேசியதாகவும் தெரிவித்ததாக கூறப்படுகிறது. இது குறித்து பணியாளர் பிரபுவுக்கு தொலைபேசியில் தகவல் தெரிவித்துள்ளார். பொருட்களை பார்த்துவிட்டு முடிவு செய்வதாக பிரபு கூறியதாக தெரிகிறது. இந்நிலையில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை அந்த பெண் பிரபுவுக்கு தொடர்ந்து பல முறை தொலைபேசியில் தொடர்பு கொண்டதாகவும் அவர் தேவாலயத்தில் இருந்ததால் அழைப்பை எடுக்க முடியவில்லை என்றும் கூறப்படுகிறது. பின்னர் அழைப்பை எடுத்தபோது பொருட்களை உடனடியாக தருமாறு அந்த பெண் ஒருமையில் பேசி மிரட்டியதாக பிரபு குற்றம் சாட்டுகிறார். இதனால் சந்தேகமடைந்த பிரபு அவசர உதவி எண்ணை தொடர்பு கொண்டு போலீசாரிடம் புகார் தெரிவித்துள்ளார். புகாரின் பேரில் பீர்க்கங்கரணை காவல் நிலையத்தை சேர்ந்த உதவி ஆய்வாளர் பாலகிருஷ்ணன் சம்பவ இடத்திற்கு வந்து விசாரணை நடத்தியதாக கூறப்படுகிறது. விசாரணையின் போது அந்த பொருட்கள் அந்த பெண்ணுக்கு சொந்தமானவை என கூறி அவற்றை ஒப்படைக்குமாறு போலீசார் தெரிவித்ததாக பிரபு குற்றம் சாட்டுகிறார். மேலும் தான் ஏற்கனவே அந்த பெண்ணுக்கு வழங்கியதாக கூறப்படும் 700 ரூபாய் திரும்ப பெற்ற பின்னரே பொருட்களை எடுத்துச் செல்ல அனுமதிக்க வேண்டும் என பிரபு தெரிவித்ததாகவும், ஆனால் பணம் இல்லையெனில் அதற்கு பதிலாக ஏதேனும் ஒரு பொருளை வைத்துக் கொள்ளுமாறு போலீசார் கூறியதாகவும் அவர் குற்றம் சாட்டுகிறார். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த பிரபு பொருட்களின் உரிமை குறித்தும் அவை திருட்டு பொருட்களாக இருக்கலாம் என்ற சந்தேகத்தின் அடிப்படையிலுமே போலீசில் புகார் அளித்ததாக தெரிவித்துள்ளார். மேலும் அந்த பெண் தனது மகளுடன் வந்து தாங்கள் தவறான தொழில் செய்வதாக கூறியதாக பொய் புகார் அளிப்போம் என மிரட்டியதாகவும் பிரபு குற்றம் சாட்டியுள்ளார். இந்த சம்பவத்தில் பொருட்கள் உண்மையில் யாருக்கு சொந்தமானவை, அவற்றின் மூலாதாரம் என்ன, பிரபு வழங்கியதாக கூறப்படும் பணம் குறித்து என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டது என்பது குறித்து உரிய விசாரணை நடத்த வேண்டும் என பிரபு கோரிக்கை விடுத்துள்ளார். வீட்டுக்கு போனதான் இது அம்மா அம்மா இது யாருக்குமா இது தானம்மா பொண்ணுக்கு ஃபோன் நம்பர் கொடுங்க பேசலாம். அவ்வளோதான் கரெக்டாக சொல்லுவா. அவள் எங்களுக்கு வச்சுக்கவா, அவள் கரெக்டாக எல்லா இடத்துலையும் சொல்லுவா. நம்ம 9400 58 எனக்கு நீ உடம்பு நீங்க ஏன் பேசுறீங்க? வாய் மூடு. போலீஸ்க்கே பயப்படல, நீ இன்னும் யாருக்கு பயப்பட போற? வாய் மூடு. கதையை தெரியாம புதுசா ரெடி பண்ணி நான் என்ன பண்ணுவோம். உனக்கு பசிக்குதுன்னு சோறு காசு குத்தம் பாரு, அதான் தப்பு. அதான் தப்பு. அதான் தப்பு. காசு பசிக்குது. நேற்று எப்படி அழுதி வாங்கி போனோமா 200 ரூபாய்? நான் மாட்ட மாட்டேன். நான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கிறேன். எது கொடுத்துருக்கிறேன்?
கொடு. இவ்வளவு நடி நடிக்கிறது தெரியாதா உனக்கு? குடு 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 அவன் மேலே கம்ப்ளைண்ட் கொடு. யாருன்னு தெரியலையா அவன்? குடு. ரெக்கார்டிங் கொடு. 5 வருஷம் இங்க இருக்கேன் நானு. ஒரு சின்ன பேச்சு எனக்கு தெரியாது யாருக்கும். அப்படியா? அப்புறம் ஏன் அட்ரஸ் சொல்லுங்க. பாடம் தெரியாது. அட்ரஸ் சொல்லுங்க. நீ கொடுப்பா, நீ என்ன வேணாலும் பண்ணு. இல்லம்மா, நான் மானத்தோட வாழ உங்க அட்ரஸ் சொல்லுங்க. போலீஸ் கேக்குறாங்க பாருங்க. வீட்டுல கொடுத்தேன், அங்க அசிங்கப்பட வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது. சரி சரி, அவங்க அட்ரஸ் கேக்குறாங்க பாருங்க. அப்பா அந்த லேப்டாப் பேர் என்னம்மா? லெனோவா. சரி, போலீஸ் எஸ்ஐ. அதுதான் ரைட். இல்லை லேப்டாப் பேர் கேட்டு. சரிம்மா. கொடுத்துருப்பா அந்த அம்மா கிட்ட. சார் 700 பணம் வாங்கியிருக்காங்க. நீங்க ஏன் கொடுத்தீங்க அவங்களுக்கு? அவங்க அழுது பசிக்குதுன்னு அழுது வாங்கி போனாங்க சார். அதுக்கு என்ன? நீங்க ஸ்டேஷன்ல போடுங்க, நான் மீதி நான் கோர்ட்டு கூட போட்டுறேன். அமௌண்ட் வாங்க, 700 வாங்க. பொருள் எப்படி கொடுத்தீங்க சார்? நான் சொல்றது புரியுதுங்களா சார்? நீங்க எதுக்கு கொடுத்தீங்க? பொருள் வாங்கவே கூடாது. நான் வாங்க மாட்டேன்னு சொன்னேன் சார். நேத்து வந்து நான் ஆளில் 80 வச்சுட்டு போயிருக்காங்க. கையில பையன் இருக்கும்போது பொருள் கொடுக்கறதுக்கு முன்னாடி அந்த பணத்தை கேளுங்க. அவங்க பொண்ணுக்கு ஃபோன் பண்ணுங்க, பணம் கொடுக்க சொல்லுங்க. மிக்ஸிக்கு நீங்க எடுத்துக்கிறீங்களா? நான் எனக்கு எந்த பொருளுமே வேணாம் சார். நான் விற்கிறது இல்லை, ஒன்லி சர்வீஸ் தான். நான் விற்கிறது கிடையாது. பாவம் பசியா இருக்கிறாங்க, வந்து வாங்கி போனாங்க. இதை சொல்லல, நான் விற்கணும்னா வித்துருக்க மாட்டேனா? என்ன விற்கிற ஆளு கிடையாதுங்க. என்னது? அப்புறம் பசிக்கு காசு கொடுத்தல சார். இந்த பொருள் மேல டவுட் இருக்கு எனக்கு. பொருள் மேல டவுட் நான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன் சார். கேளுங்க. சரிங்க, பிரச்சனை இல்லை. அது அந்த பாப்பா சொல்லிச்சு அவங்களுக்கு தானா? சரிங்க, கஷ்டமா இருக்காங்க. எவிடன்ஸ் சார்? கஷ்டமா இருக்காங்க. சரிங்க சார், பணம் கொடுக்க சொல்லுங்க. 700 ரூபாய். நீங்க பாருங்க, அது எந்த பொருள் நீங்க எடுத்து மிச்சம் கொடுங்க. எனக்கு எதுவுமே வேணாம் சார். மறுபடியும் 7 ரூபாய்க்கு எடுத்துங்க சார். வேலையா? நான் பொருள் வாங்குறது இல்லை, நான் அதுக்கு தான் கம்ப்ளைண்டா கொடுத்துருக்கேன். எனக்கு எந்த பொருள் வேணாம், எல்லா பொருளும் இருக்கு. அவங்க பொண்ணுக்கு ஃபோன் பண்ணுங்க, அமௌண்ட் கொடுத்து எடுத்து போக சொல்லுங்க. இதை நான் எப்படி மறுபடியும் கம்ப்ளைண்ட் பண்ணுமோ பண்றேன். என்னப்பா இப்ப வாங்கிட்டீங்களா? என்னப்பா வாங்குறது எடுத்துங்க சார். நான் எதுவுமே வாங்கல சார். அவங்க மேல டவுட் இருக்கிறதுனால தான் கம்ப்ளைண்டே கொடுக்குறேன். யாருக்கெல்லாம் எனக்கு தெரியாது. ஒரு நாள் வந்து மிக்ஸி வச்சு கேட்டுருந்தேன். எடுத்து சொல்லி எப்படி போது ஏதா போட்டு நான் பார்த்துட்டு சொல்றாங்க. சொல்லுங்க. ஓனரா அந்த வண்டி கொஞ்சம் எடுத்து சொல்ற. ஏதோ வீட்டு வாசல்ல விட்டாரா லாரிய? அப்படியா? கொஞ்சம் போய் பார்த்து சொல்லிட்டு வந்துருங்க அது வீட்டாண்ட. அப்படியா? சரி, கொஞ்சம் அவரோட போன கொடுங்க. நான் வந்து பாக்கலாங்க. போன கொடுங்க அவர்கிட்ட. சரி, போயிட்டாங்க. போன் கொடுங்க. சொல்லிடுறேன். நம்ம வாங்குறதே இல்லை சார். இந்த பொருள் இது வரைக்கும் லைஃப்ல வாங்குறதும் இல்லை. கஷ்டமா இருக்குது. ஏதோ பார்த்துட்டு போனா இல்லம்மா நான் விற்க முடியாது. யாருன்னா விற்று வேணா ஏன்னா வந்தானா வாங்கின வேலைக்காரன் தான் என்கிட்ட 700 ரூபா வாங்கி தர்றாங்க. ஒரு 500 லேப்டாப் போகும்போது டவுட் ஆகிடுச்சு. பையன் இருப்பாப்ல கடையில், அவர் வந்து நெக்ஸ்ட் ஃபோன் பண்ணிருக்காங்க. வந்து பார்த்தா அந்த லேப்டாப் வந்து லேட்டஸ்ட். எனக்கு அது மேலே ஒரு டவுட் வந்துருக்கு. சரிம்மா பொருள் வந்து நான் காமிக்கிறேன், ஏன்னா வந்து வாங்கி போயிட்டுன்னு சொல்லிடுறேன். ஆனால் காலையில் சர்ச்சுக்கு போயிருந்தேன். 29 முறை ஃபோன் பண்ணி வச்சிருந்தப்போ ஒரு டிஸ்கவுண்ட் சொல்லிட்டு, ஆனால் 29 முறை நான் சர்ச்சில் இருக்கும்போது அடிச்சுட்டு 30 முறை ஃபோன் பண்ணும்போது எடுக்கிறேன். என்னை வந்து தேவையில்லாம மன உறுத்தலாக பேசுறாங்க. தெரியுமா? உடனேவா பொருளெல்லாம் எடு கொடுங்க. ஒரு மணி நேரம் பொய்யா? சரி, நீங்க என்னமா சொல்றீங்க? எனக்கு மன உளைச்சல். நான் ஹார்ட் பேஷண்ட், ஆபரேஷன் வேணும்னே நான் மன உளைச்சல் பண்ணிடுறேன்ப்பா. அது பேர்ல காலையில் அது கல்வி வேணும். இது வந்து எனக்கு இந்த பொருள் டவுட் இருக்கு. நீங்க விசாரிச்சு கொடுத்தா கொடுங்க, இல்லைன்னா இன்னொரு நாளைக்கு யாரா கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. என்ன பண்ணாலும் நான் உங்களுக்கு எங்கம்மா வீடு? இந்த பக்கம் தான் வந்தாங்க. எந்த பக்கம்ன்றாங்க? அவங்க வீட்டை மட்டும் விசாரிச்சு சார் கைசூர் அவங்க வீடு. சரி, உங்க பொருள் எடுங்க. நீங்க வீட்டை மட்டும் 700 ரூபா காசு கொடுங்க. 700 ரூபா காசு. இது உங்க வீட்டுல கொடுக்க கூடாது. செய்தி எவ்வளவு பதிவு பண்ணிடுறேன். வீட்டை பார்ப்போம், செக் பண்ணுவோம். ஒழுங்கா காமிக்க மாட்டாங்க உங்களுக்கு. நம்ம ஸ்டேஷன் கூப்பிட்டு போங்க, ஆட்டோமேட்டிக்கா அவங்க பொண்ணு வருவாங்க, வீடு தெரியும் உங்களுக்கு. எல்லாம் காமிக்க பொண்ணு யாரு? யாரோ பொண்ணு ஆடியோ எல்லாம் பேசுறாங்க.
இது போட்டு லைன் போட்டு இவங்க 2 பேரும் என்ன திட்டுறாங்க. அதாவது இருங்க, அவங்க நம்பர் இல்ல, இவங்க நம்பர் தான். பொய் எப்படி எவிடன்ஸ் லேப்டாப் யார் லேப்டாப் ஆன்லைன் புக்கிங் எங்க 700 ரூபாய் இந்த காசு ஸ்டேஷன் போடுவோம். உடனே போடுங்க. என் காசு கொடுத்துருக்கேன் உனக்கு. ஆம்பளை எங்க நடத்துறது வேற பழுத்து வச்சிருவோம். பசிக்குது அர்ஜென்ட் அவங்க பொண்ணுக்கு 200 காசு கொடுத்துட்டு அப்புறம் நான் கொடுக்குறேன். அவங்க என்ன கொடுக்குறாங்க எவ்வளவு சேர்த்து கொடுக்குறேன். காசு எங்க 700 ரூபாய் பொருள் எடுத்து பார்த்து காசு என்ன அவமானப்படுத்திருக்கேன். நான் ஒன்னும் அவமானப்படுத்தலமா. கன்ஃபார்ம் பண்ணுறது வீட்டுக்கு போனதான் பொண்ணு போன கேட்டுதான் அதான் தப்பு. நேற்று எப்படி அழுதி வாங்கிடுவேன். நான் மாட்ட மாட்டேன். நான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன். யாரும் தெரியாம அப்படியா அட்ரஸ் சொல்லுங்க. அட்ரஸ் சொல்லுங்க. அட்ரஸ் சொல்லுங்க. போலீஸ் லேப்டாப் பேர் என்னமா நீங்க
ஏன் கொடுத்தீங்க அவங்களுக்கு? அவங்க அழுது பசிக்குதுன்னு அழுது வாங்கி போனாங்க சார். ஏன் நீ மாட்ட போற? நீங்க ஸ்டேஷன்ல போடுங்க, நான் வீடியோ போட்டு கூட போடுறேன். அமௌண்ட் வாங்க, 700 வாங்க. பொருள் எப்படி கொடுத்தீங்க சார்? நான் சொல்றது புரியல. நீங்க எதுக்கு கொடுத்தீங்க? பொருள் வாங்கவே கூடாது. நான் வாங்க மாட்டேன்னு சொன்னேன் சார். நேத்து வந்து ஆன்லைன் போட்டு வச்சிருக்காங்க. பொருள் கொடுக்க முன்னாடி அந்த பணத்துக்கு பொண்ணு போன் பண்ணி நான் எனக்கு எந்த பொருளுமே வேணாம் சார். நான் விற்கிறது வண்டி சர்வீஸ் தான், நான் விற்கிறது. பாவம் பசியா இருக்கிறாங்க, வந்து வாங்கி போனாங்க. இதை சொல்லல, நான் விற்கணும்னா வித்துருக்க மாட்டேன். விற்கிறாது கிடையாது. அப்புறம் பசி காசு கொடுத்தால சார் இந்த பொருள் மேல டவுட் இருக்கு எனக்கு. பொருள் மேல டவுட் நாங்க தான் பண்ணுவோம். சரி சார், பணம் கொடுத்துருங்க 700 ரூபாய். எனக்கு எதுவுமே வேணாம் சார். சார் நான் பொருள் வாங்குறது இல்லை, அதுதான் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். எனக்கு எந்த பொருள் வேணாம், எல்லா பொருளும் இருக்கு. அவங்க பொண்ணு போன் பண்ணி அமௌண்ட் கொடுத்து போட்டுருங்க. இதை நான் எப்படி மறுபடியும் கம்ப்ளைண்ட் பண்ணுமோ பண்றேன். சார் நான் எதுவுமே வாங்கல சார். என் மாதிரி டவுட் இருக்கிறது கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன். அழுது வாங்கி போறாங்க பசிக்கு. பசியோட இருக்கிறாங்க. பொய் சொல்றாங்க சார், அவங்க பொய் சொல்றாங்க. அவங்க ரெக்கார்டிங் எல்லாம் உங்களுக்கு அனுப்புறேன். நீங்க தான் பேசிட்டோம் கேளுங்க. நான் பயந்துட்டேன். பயம் வந்துச்சு எனக்கு. வண்டியை விட்டு வண்டியா போய் நாங்க போட்டோம். போயிட்டு நாங்க போய் காடு வாங்கி காமராஜ் நகர் அதெல்லாம் சொன்னாரு. டேரக்ட் டேரக்ட் போட்டு க்ளோஸ் பண்ணலாம்டா. அப்படி போடக்கூடாது. எங்க ஆபீஸ்ல அவர்தான் சொன்னாரு. பாத்திமா யாருனே தெரியல. குடுமா வர வைப்பாங்க, எப்படி வர வச்சுப்பாங்க தெரியும். ஏன்னா இந்த கேள்வி எல்லாம் அவங்க வரும். என் வாழ்க்கைக்கு உங்களுக்கு தெரியாது, தெரியும். அதனாலதான் நீ இவ்வளவு வேலையை பண்ணிட்டு இருக்கிற. அவங்க என்ன கேட்டாலும் பண்ணிட்டு தெரியும். திருப்பி எந்த போய் டாக்டர் அப்புறம் அவங்க வீட்டு பொருள் தான் கன்ஃபார்ம் தான். ஆமா கண்டிப்பா வாடகை கொடுத்துட்டு 5 வருஷமா கௌரவமா சொந்த வீட்டுல வந்து நான் குடிச்சுக்கோங்க. என்ன எனக்கு சந்தேகம். நீ வான்னு சொல்லி 8 சொல்லி
நான் பண்ணி தரணும் அவங்க எல்லாத்தையும் பொறுத்தல ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது பொண்ணுல பேசல. அது வீட கூட வந்து வீட்டுல கூட நீங்க வந்து செக் பண்ணி அதான் வீட்டுல செக் பண்ணீங்க. அதான் கூட வாங்க எங்க கஷ்டமா இருக்கு. ஐடி பார்த்து ஒரு பாப்பா கண்டிப்பா காப்பீட்டு போய் மாசுக்கிறாங்கன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் நம்ம ஒரு பொண்ணு சுற்றுதான் இதெல்லாம் வாங்கிட்டு போயிருக்காங்க. திருப்பி விற்கிறதுதான் வராங்க. பொருளை வாங்கி அங்கே அதுக்கு ஒரு 200 ஒன்று வாங்கிட்டு இப்போ அதுவும் வேணாம். எனக்கு 2 குடும்பம் அந்த மாதிரி இது எப்போ அந்த மாதிரி கொடுத்துட்டு வாங்கிக்கிட்டேன் சார். நான் வாங்கி போட்டேன் ஸ்டேஷன் வைங்க. அதை கையை வச்சு கையை அவங்க எங்க போனாலும் எனக்கு தீர்க்க முடியாதுயா. ஹலோ யாருக்கு வந்தாங்களா? வந்தாங்களா? வீட்டுக்கிட்ட வந்தாங்களா? நீங்க எங்க இருக்கீங்க? லாரி அந்த வீட்டுல சம்பந்தமே இல்லை. நான் பேசிட்டு கேளுங்க. லாரி டிரைவர் வந்தாங்க. அதான் லாரிக்கு உங்களுக்கு சம்பந்தமே இல்லை. லாரி நீங்க அந்த பேசிட்டு கேட்டு லாரி டிரைவர் வந்தாங்க. சொல்லிட்டேன். வழக்கு போட்டேன். பரவாயில்ல பணம் கொடுத்துட்டு வண்டியில ஓட்டிங்களா? வண்டி ஓட்டிங்களா? சரி இப்ப நீங்க அந்த ஒன்றும் இல்லை சார். இதை நான் டிசி ஆஃபீஸில் சப்மிட் பண்ணிட்டேன். எனக்கு வந்து இதுக்கு மேலே ஒரு பெரிய ஒரு நான் சும்மா வளர்க்குறது இல்லை. இவங்க வந்து நல்லா மார்க் கட்டி எல்லார்கிட்டையும் வந்து போய் பேசுறாங்க. நான் என்ன சொல்றேன், பொருள் இந்த பொருள் வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு டவுட்டே வருது. ஃபர்ஸ்ட் வந்து இறக்கப்பட்டு அவங்களுக்கு வந்து பசிட்டு இருந்தாங்க, சோறு நான் குடிச்சேன். இல்ல சார், எம்எல்ஏ வழக்கு போடுங்க பரவாயில்ல. அவங்க ஏன் அவங்க பண்ணிடுறாங்க? என் பணம் கொடுக்க சொல்லுங்க. நீங்க எப்படி எடுத்து கொடுத்துருவீங்க? பணம் எடுத்து எங்களுக்கு வேலை இல்லையா? எங்களுக்கு எல்லாரும் அந்த பொருள் வாங்கினது காசு கொடுத்தீங்க. பொருள் வாங்கினது காசு வீடியோ தான் செய்தி பதிவு செய்தி பதிவு வாங்கிட்டோம். 2 நாள் எல்லாம் கொடுத்தீங்க. சரி அதை நம்ம ஒரு மாதிரி கேட்டோம். உங்களுக்கு அந்த 70 எடுத்துங்க. அவங்க பொருள் அவங்க ஏழை இருக்கிறாங்க இருக்கு சார். 1 செகண்ட். இந்த பொருள் எல்லாத்தையுமே எடுத்துட்டு போட்டோம். 700 கொடுத்துட்டு எடுத்துட்டு போட்டோம். ஏன் அவங்களுக்கு நீங்க சப்போர்ட் பண்றீங்கன்னு தான் கேட்கறேன். நீங்க தப்பு பண்ணீங்க. எம்எல்ஏ வழக்கு போடுங்கன்ற நான் எதிர்கொள்ள தயார். நான் அதை வச்சுக்க மாட்டேன். மறுபடியும் திருட்டு வராங்களா? மறுபடியும் திருட்டு வேலை பண்ண மாதிரி தான் ஆயிடும். அது நல்ல பொருள். அவங்க ரொம்ப விஷயம் சார். நீங்க என்ன பண்றீங்களா பண்ணுங்க. நீங்க சார் உங்க விஷயம் நீங்க என்ன பண்றீங்களா பண்ணுங்க. நான் எனக்கு இந்த பொருள் வேண்டாம் சார். இந்த பொருள் எனக்கு வேண்டாம். இல்ல இல்ல எனக்கு இந்த பொருளை ஒண்ணு வேண்டாம். இல்ல அவன் பணம் வச்சு கொடுத்துட்டு ஸ்டேஷன்ல வாங்கிட்டு நானே போனேன் சார். அவங்க பேசுன ரெக்கார்டிங் எல்லாம் உங்களுக்கு அனுப்புறேன், கேளுங்க பொருள். இல்லைன்னா நான் ஏன் வழக்கு போடுங்க சொல்லுங்க. எனக்கு தெரியாத பொருள் வாங்குறதும் தப்பு. அதை ரிட்டர்ன் வந்து 100 செகண்ட்ல விற்கிறது. இல்லைங்க சைன் பர்சனலா
பேசுறேன் இவங்க தான் நான் எல்லாமே சார் நீங்க வாங்க சார் வீட்டுக்கு வாங்க. அவசரம் சொல்லுவாங்க பாருங்க டாக்டர் அவ்வளவு பொய் இது இவ்வளவு பொறுப்பு இல்லை. 2 இவன் சொன்னது நல்லா தெரியாது. சும்மா பாத்து பாத்து உன்னால என்ன பண்ண முடியுமா பண்ணு போ போ. எல்லாமே வச்சிருக்கிறோமா போமா. என்னதான் வச்சு போயா என்ன தம்பி மொத்தம் என்ன தம்பி அதோட நான் யார் மாதிரி சொல்றேன் நான் யாரும் இல்லை. சரி ஓகே. பாருங்க என் வீட்டுல செருப்பால் அடிப்பாங்க. இல்ல சார் அவங்க இவ்வளவு பண்ணும்போது என் காசு எனக்கு காசு தானே. அவங்க பொருளை நம்ம குத்துறோம்ல முடிஞ்சது அதோட. அப்படின்னு யார் சொன்னா? பிரச்சனை ஒண்ணுமே கிடையாது. நீங்க பேசுறா பேசுங்கப்பா ஓகே சார்.